பாவத்தின் சுமை அளவு அதிகமானது, சுகங்கள் அனைத்தும் துக்கமானது. அன்பான தாயின் வார்த்தைகளால் நித்தமும் ஹரியை பூஜிக்கிறாள். தேவகி, ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை கேட்பான், ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை கேட்பான். அன்பு தாயும் ஊட்டியே விடுவாள். ஆமாம் கண்ணா, ஆனால் முதலில் நீ உணவு அருந்துவிட்டு பிறகு சென்று விடு. அம்மா, நான் போகிறேன். கண்ணா, அம்மா நீங்களா? ஆம், நான் தான். இங்கு வா, இங்கு அமர்ந்து கொள். இது முழுவதையும் உண்ணாத வரை வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டேன். வெண்ணெயை உண்டு முடிக்காவிட்டால் என் தோழர்களை பார்க்க விட மாட்டாயா? நிச்சயமாக இல்லை. நேற்றும் இதே போல உண்ணாமல் நீ புறப்பட்டு விட்டாய். இது முழுவதையும் உண்ண பிறகு நீ தோழர்களை பார்க்கலாம். ஆனால் அம்மா. கண்ணா, நீ இதை உண்ணவில்லை என்றால் நான் உன்னிடம் பேச போவதே இல்லை. சரி, சாப்பிடுகிறேன். அம்மா, நான் போகிறேன். அம்மா, நான் விளையாட போகிறேன். அம்மா, நான் போகிறேன். கண்ணா, கண்ணா, செல்லாதே. ஏன் கன்றுக்குட்டியே, நீ வந்து விட்டாயா? இன்று உனக்கு வயிறு நிறைய பால் கிடைத்ததா? கோபியர்கள் இன்று உன்னை உன் தாயிடம் செல்ல அனுமதித்தாள் அல்லவா? யசோதா, யசோதா, சற்று நில். எதற்காக இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? நீங்களே பாருங்கள், கண்ணன் சரியாக உண்பதே இல்லை. நானும் அவனை சாப்பிட வைக்க முயற்சி செய்தேன், ஆனால் என்னை ஏமாற்றி விட்டான். கண்ணா, சற்று நில் யசோதா. நீ கூறுவது உண்மைதான். கண்ணன் எதையும் சாப்பிடவில்லை. இதில் இருந்த வெண்ணெயை இந்த மண்பானையை சாப்பிட்டு விட்டது. உங்களுக்கு இதெல்லாம் புரிய போவதில்லை. இது ஒரு தாயின் அன்பு. இன்னும் இதில் நிறைய மிச்சம் இருக்கிறது. நன்றாக பாருங்கள். கண்ணா, உண்மையான வார்த்தை. ஒரு தாயின் அன்பை எந்த தந்தையாலும் புரிந்து கொள்ளவே இயலாது. கண்ணா, பால் மீது கொண்ட பேராசை எங்கள் கண்ணை மறைத்து விட்டது. நாங்கள் கன்றுக்குட்டிகளுக்கு துன்பம் இழைத்து விட்டோம், அந்த கம்சன் எங்களுக்கு செய்ததைப் போல. ஆம் கண்ணா, நாங்கள் மறந்துவிட்டோம். பசுவிடம் பால் குடிக்கும் முதல் உரிமை கன்றுக்கு தான் இருக்கிறது என்று. கண்ணா, நீ மட்டும் இல்லாவிட்டால் இதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம். அறியாமையில் நாங்கள் பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் எத்தனை பெரிய அநீதியை இழைத்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு இப்பொழுது இந்த கயிற்றுக்கு அவசியமில்லாமல் போயிற்று. இன்றிலிருந்து எந்த கன்றுக்குட்டியும் தான் தாய் பசுவை பிரிந்து இருக்காது. ஏனென்றால் இதன் பிறகு கோகுலம் முழுவதும் எந்த கன்றுக்குட்டியையும் கட்டி போட மாட்டோம். அப்படி என்றால் இந்த கண்ணனும் அம்மா யசோதாவும் போல அந்த கன்றுக்குட்டிகளும் தாய் பசுவும்
நாராயண நாராயண. நந்தகுமாரருக்கும் அவரது லீலைகளுக்கும் நன்றி. பார்த்தீர்களா பிரபு, எவ்வளவு எளிதாக இத்தனை பெரிய சிக்கலை முடித்து வைத்து விட்டார். தேவரிஷி, இந்த நிகழ்ச்சியானது அடையாளம் மட்டும்தான். இனி இவ்வுலகில் நிகழவிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணருடைய லீலைகளுக்கும் அவருடைய கர்மங்களுக்கும் காரணம் இதுவே தேவரிஷி. இன்று இந்த உலகத்தில் கண்ணன் ஓர் மகா கர்ம யாகத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த யாகத்தில் இப்போது உலகத்தில் நிறைந்திருக்கும் கோபம், சுயநலம், ஆணவம் போன்றவைகள் அர்ப்பணிக்கப்படும். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணாவதார நோக்கமே பாவங்களை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, அதற்கும் மேலாக உள்ளத்தில் கருணை, அன்பு, இரக்கம் இது போன்ற நல் எண்ணங்களின் விதைகளை விதைக்கத்தான். ஏனெனில் இதுவே மனித வாழ்க்கையின் அடிப்படை. இந்த நல்லொழுக்கங்களால் மனிதனின் வாழ்க்கை மேம்படும். பார்த்தீர்களா? கண்ணன் கோகுலத்தில் பாலை வைத்து புரட்சி செய்திருக்கிறான். கன்றுகளை அவிழ்த்து விட்ட பின்பு பசுக்கள் 2 மடங்காக பால் வழங்க ஆரம்பித்து விட்டது. அக்கா, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பால் எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு புரிந்து விட்டது, அன்பை பகிர்ந்து கொள்வதால் குறைய போவதில்லை, மாறாக நிறைந்து பெருகும். போதும் போதும் சகோதரி, எனக்கு தேவையான பாலை நீங்கள் வழங்கிவிட்டீர்கள். ஆனால் எனது படையலின் விருந்து முற்று பெற வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளை எனது விரதத்தை முடித்து வைக்க அனுப்பி வைக்க வேண்டும். நான் உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று முழு பௌர்ணமியை முன்னிட்டு உங்கள் குழந்தைகளை படையல் விருந்துக்காக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள் அக்கா. உங்கள் விரதம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் முடியும். சகோதரி யசோதா, உனது கண்ணனை அனுப்பி வைக்க மறந்து விடாதே. உனது பிள்ளைக்கு பாயாசம் பரிமாறும் சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்குமா என்று தெரியவில்லை. மறக்காமல் அனுப்பி வை. அவசியம் நான் கலந்து கொள்வேன். மறுபடியும் எனக்கு இப்படி அன்பாக பாயாசம் பரிமாறும் சித்தி கிடைப்பாளோ கிடைக்க மாட்டாளோ? சரி, நான் வருகிறேன். கடவுள் கம்சரே, இன்று பூதகை நிரூபித்து விடுவாள். பூதகையால் முடியாதது எதுவும் இல்லை என்று. இந்த அனைத்து குழந்தைகளையும் கொன்ற பிறகு
பூதகை தன் முயற்சியால் தோல்வி அடைந்தாள் என்ற களங்கம் நிரந்தரமாக முடிந்துவிடும். கோகுலத்தில் பால்மனம் மாறாத குழந்தைகள் எவ்வளவு உற்சாகமாக தங்கள் மரண விருந்தில் கலந்து கொள்ள வருகிறார்கள். எனது இந்த விஷம் நிறைந்த பாயாசத்தை உண்டவுடன் இவர்கள் யாரும் உயிரோடு இருக்கப் போவதில்லை. வாருங்கள் வாருங்கள் குழந்தைகளே, மிக்க மகிழ்ச்சி எனக்கு நீங்கள் அனைவரும் என் விருந்தில் கலந்து கொள்ள வந்ததற்கு. அது எப்படி நாங்கள் வராமல் இருப்போம்? நீங்கள் எவ்வளவு அன்பாக எங்களை அழைத்தீர்கள். சித்தி, எனது தாய் சொல்வாள், அன்போடு எதிரியே அழைத்தாலும் தவறாமல் செல்ல வேண்டும் என்று. நீங்களோ எனது அன்பான சித்தி, நாங்கள் எப்படி வராமல் இருப்போம்? நிஜம்தான். அதுவும் இன்று முழு பௌர்ணமியின் நள்ளிரவில் உனது சித்திக்கு அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கவிருக்கிறது. எனது பகவான், எனது இறைவன் என் மீது இதுவரை கோபம் கொண்டிருந்தார். நான் பாயாசம் வழங்கிய உடனேயே என் மீது அகமகிழ்ந்து விடுவார். சித்தி, நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு விஷயம் பரிமாற போவதில்லையே? பாயாசம் தானே பரிமாற போகிறீர்கள். பாயாசம் அருந்தி நாங்கள் தான் மனமகிழ போகிறோம். அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த கண்ணனும் அவனது பேச்சுக்களும் அவ்வப்போது தோன்றுகிறது. என் மனதில் நினைப்பதை அப்படியே சொல்லிவிடுகிறானே இவன். ஏதோ யோசிக்கிறீர்கள் தாங்கள். இல்லை இல்லை, ஆம் ஆம். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு பாயாசம் பரிமாற வேண்டும் அல்லவா? அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி என்றால் பாயாசத்தை உடனே பரிமாறுங்கள். தாய் சொல்வாள், உணவு பரிமாறுவதற்கு இவ்வளவு யோசிக்க கூடாது என்று. அப்படியே உண்மையை சொல்லியிருக்கிறாள் உன்னுடைய அம்மா. இப்பொழுது உங்களுக்கு பாயாசம் பரிமாறுவதில் துளியும் தாமதிக்க மாட்டேன். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். நாராயண நாராயண. பிரபு, பூதனாவின் இந்த விஷம் நிறைந்த அமுதத்தை கோகுலத்து பிள்ளைகள் இதை உண்டால் பேரழிவு ஏற்பட்டுவிடும் பிரபு. இந்த கடுமையான விஷத்தால் யாரும் பிழைக்க மாட்டார்கள். ஏதாவது செய்யுங்கள் பிரபு, ஏதாவது செய்யுங்கள். மனிதன் இங்கு பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. மரணம் சரீரத்திற்குத்தான். பிரபு, இந்த விபரீத சமயத்தில் கூட தாங்கள் புதிராக பேசுகிறீர்கள். உடலே அழிந்து விடும் பொழுது எந்த மனிதனாவது கடமையை செய்ய முடியும்? தேவி, வாழ்வின் மாயையில் கட்டுண்ட இவர்கள் அனைவரும் தத்தம் கடமைகளை மட்டுமே செய்கிறார்கள். பூதனா தனது கடமையை செய்கிறாள். ஏனெனில் அவள் இம்முறையும் வெற்றி அடையாவிட்டாள் அதன் பிறகு அவள் உயிர் பறிக்கப்படும். கம்சன் தனது கடமையை செய்கிறான். ஏனெனில் அவன் நன்கு அறிவான். ஒருவேளை தேவகியின் 8வது பிள்ளை பிழைத்திருந்தால் அவன் உயிர் பிழைத்திருக்க முடியாது. அடுத்து கண்ணன். கண்ணனும் தனது கடமையையே செய்கிறான். ஏனெனில் அவனது அவதார நோக்கங்களில் ஒன்று அகங்காரம் கொண்ட கம்சனை அழிப்பது. தேவி, வாழ்க்கை என்பது மாயையும் கடமையையும் இணைக்கும் சங்கிலியாகும். எந்த ஒரு மனிதன் இந்த மாயையின் சங்கிலியை தன் கடமையால் உடைக்கிறானோ இறுதியாக வெற்றி அவனையே சாரும். ஒரு கரண்டி பாயாசம் போதும். அதற்கு பிறகு உங்கள் சிரிப்பு உங்களோடு சேர்ந்து மரணித்து விடும். பாயசம் மிகவும் சுவையாக வந்திருக்கிறது, மிகவும் சுவையாக வந்திருக்கிறது. இதன் மனமே இதன் சுவையை காட்டுகிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையிலேயே இவ்வளவு சுவையான பாயாசத்தை இதற்கு முன்பும் உண்டிருக்க மாட்டீர்கள், இனியும் உண்ண போவதில்லை.
எனது அம்மா பரிமாறும் வெண்ணெயை விட அதிக சுவை கொண்டதா என்ன உங்கள் பாயாசம்? கண்ணா, உனது அம்மாவின் அந்த பழைய வெண்ணெயின் சுவையோடு எனது சுவையான பாயாசத்துடன் ஒப்பிடாதே. நீ ஒரு முறை இந்த பாயாசத்தை உண்டால் நீ உன் அம்மாவின் வெண்ணெயை மறந்து விடுவாய். அவ்வளவு சுவையாக இருக்குமா இந்த பாயாசம்? அப்படி என்றால் இன்று நான் வயிறு நிறைய பாயாசம் சாப்பிடுவேன். கண்ணா, வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நீ மறந்து விடாதே, நீ மட்டும் இங்கே சாப்பிட வரவில்லை, மாறாக நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். கண்ணா, போன தடவையும் இப்படித்தான் சொன்னாய், வயிறு நிறைய வெண்ணெய் சாப்பிடுவேன் என்று. அதன் பிறகு எங்களுக்கு சிறிதும் வெண்ணெயை மிச்சம் வைக்கவில்லை. தாமா, நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உனக்கு வயிறு நிறைய பாயாசத்தை நான் தருகிறேன். பிராப்தி, நீ ஒரு பாக்கியசாலி. கம்சன் உன்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறார். இல்லை என்றால் என்ன அக்கா? எனது ஒரு பிரார்த்தனைக்காக அவர் எனக்கு மரண தண்டனை வழங்கியிருக்க முடியும். அப்படி என்ன பிரார்த்தித்தேன்? அவரது தங்கை தேவகி நலமுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். இல்லை பிராப்தி, நீ செய்த குற்றம் என்ன தெரியுமா? இறைவன் கம்சனுக்கு விரோதமாக சிந்தித்தது. பார், ஒரு மனைவியின் தர்மம் என்னவென்றால் தனது கணவனின் விருப்பத்தை மதிப்பது, அவரது எண்ணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதுவும் நமது கணவர் அவரே ஒரு பகவான். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் சுயமாக சிந்திக்க வேண்டும் பிராப்தி? பகவான் கம்சன் உன்னை மிகவும் நேசிக்கிறார். அதனால்தான் நீ இன்று உயிருடன் இருக்கிறாய். எனது மரணம் அன்றே நிகழ்ந்து விட்டது. எனது விருப்பத்திற்கு மாறாக கம்சன் என்னை மணந்து கொண்டாரே அன்றே. எனது தந்தையின் மரியாதையை காப்பாற்றுவதற்காக எதுவும் பேசவில்லை. ஆனாலும் மகிழ்ச்சிதான். ஏனென்றால் கம்சனுக்கே என்று தெரிந்துவிட்டது. அவர் விருப்பப்படி என்னை மணந்திருந்தாலும் என் மனதை அவர் வெற்றி கொள்ளவில்லை என்பது. பிராப்தி, சகோதரி, நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? அமைதியாக இரு. யாராவது இதை கேட்டிருந்தால்? மனதில் இருந்து மரண பயமே போய்விட்டால் வேற எதை பற்றிய பயம்? மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக தேவகி அக்காவிற்கு ஏதாவது செய்ய முடிந்தால் நான் நிச்சயம் செய்வேன். பிராப்தி, பிராப்தி, பிராப்தி. ஏனென்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, தேவகி அக்காவின் 8வது குழந்தை உயிரோடு இருக்கிறான் என்று. பொறுங்கள் சித்தி, நாங்கள் அனைவரும் கண்ணனின் தோழர்கள். அதனால் எதுவாக இருந்தாலும் முதலில் கண்ணன் சாப்பிட்ட பிறகுதான் தோழர்கள் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே? நந்தகோபரே, அனைத்து பசுக்களும் ஏன் இப்படி மிரள்கின்றன? செல்லுங்கள், சென்று என்னவென்று பாருங்கள். நந்தகோபரே, பசுக்களின் மிரட்சிக்கு என்ன காரணமாக இருக்கும்? பசுக்கள் இப்படி மிரள்வது ஏதோ ஒரு பெரிய அபாயத்தை குறிக்கிறது. ஆபத்தா? என்ன ஆபத்தாக இருக்கும்?
சித்தி. ஏன் இப்பொழுது என்ன? மாடுகள் கத்திக் கொண்டிருக்கிறது சித்தி. கண்ணா, யாரோடைய மாடு? எந்த மாடு? எங்களுக்கு எதுவும் மாடுகள் கத்துவது போல் கேட்கவில்லையே. தாமா, உன்னுடைய மனம் பாயாசத்தின் சுவையை சிந்திக்கிறது. அதனால்தான் உனக்கு மாடுகள் கத்துவது கேட்கவே இல்லை. காது கொடுத்து கேள், மாடுகள் நம்மை அழைக்கின்றன. கண்ணன் சொல்லுவது உண்மைதான். அனைத்து மாடுகளும் கத்துகின்றன. ஆனால் இந்த மாடுகள் அனைத்தும் ஏன் கத்திக் கொண்டிருக்கிறது கண்ணா? அட, மாடுகள் கத்துவது அதன் இயல்பு. அது கத்தத்தான் செய்யும். நீங்கள் சாப்பிடுங்கள். இல்லை சித்தி, இன்று இந்த மாடுகள் வேண்டுமென்றே கத்தவில்லை. அவை எனது நண்பர்களை அருகில் வருமாறு அழைக்கின்றன. கண்ணா, உனக்கு எப்படி தெரியும் மாடுகள் எங்களை அழைக்கிறது என்று? நீ இன்னும் கவனம் கொடுத்து கேட்கவில்லை தாமா. கேள், மாடுகள் உனது பேரை சொல்லிதான் அழைக்கின்றன. தாமா. பிரபு, இது என்ன மாயை? எனக்கு புரியவில்லை. திடீரென்று பசுக்கள் ஏன் கத்துகின்றன? தேவி, இது பசுக்களின் அன்பு. கண்ணன் மற்றும் அவருடைய தோழர்களுக்காக. பசுக்களின் அன்பா? தேவி, சுயநலமின்றி ஆற்றும் கர்மத்தின் பலனானது என்றும் வீணாகாது. இன்று இந்த சிறுவர்கள் கன்றுகளுக்கு தாய் பசுவின் அன்பையும் தாய்மையையும் மீட்டுக் கொடுத்தனர். ஆதலால் பூதனா மூலம் ஏற்படவிருக்கும் அபாயத்தை உணர்ந்து பசுக்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை அழைக்கின்றன. ஆம் கண்ணா, மாடுகள் என்னை தான் அழைக்கின்றன. கண்ணன் கூற்று எப்பொழுதும் பொய்யாக போனதில்லை. கண்ணன் மட்டும்தான் கவனித்திருக்கிறான். அந்த மாடுகள் உன்னைத்தான் சத்தம் போட்டு அழைக்கின்றன. மாடுகள் தாமாவை மட்டுமல்ல, உங்கள் அனைவரையும் தான் அழைக்கின்றன. இருந்தாலும் எங்கள் பெயர் ஏன் கேட்கவில்லை? ஏனென்றால் உனது பெயரை ஏற்கனவே அழைத்து விட்டன. செல்லுங்கள் செல்லுங்கள், விரைவாக செல்லுங்கள். நீங்கள் போகவில்லை என்றால் மாடுகள் அமைதியடையாது. பார்த்துக் கொள்ளுங்கள். பலராமன் அண்ணா, ஏன் எல்லாரும் நிற்கிறீர்கள்? ஒருவேளை மாடுகள் அமைதி அடையாவிட்டால் கோகுல மக்கள் அனைவரும் அமைதியை இழப்பார்கள். கண்ணா, நீ ஏன் எங்களை மட்டும் அனுப்புகிறாய்? நீயும் எங்களுடன் வர வேண்டியதுதானே? சரி பலராமண்ணா, நானும் கூட வருகிறேன். ஆனால் பலராமண்ணா, எனது சின்னஞ்சிறு கைகளால் நான் எப்படி மாடுகளை சமாளிக்க முடியும்? எனக்கு என்ன, அம்மா என்னை கேட்டால் நான் சொல்லிவிடுவேன், என்னை நீதான் அனுப்பினாய் என்று. நில் கண்ணா. பலராமண்ணா, நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். கண்ணா, எனக்கு தெரியும், இந்த மாடுகளை எல்லாம் நாங்கள் தான் சமாளிக்க முடியும். இங்கேயே இரு, நாங்கள் போய் வருகிறோம். வாருங்கள். ஆனால் இந்த பாயாசம்? கண்ணா, நீ பாயாசத்தை தொடக்கூடாது. நாங்கள் அனைவரும் வரும் வரை. அட குழந்தைகளா, நில்லுங்கள். இந்த பாயாசத்தை உண்டு செல்லுங்கள். நில்லுங்கள், இந்த பாயாசத்தை அருந்திவிட்டு செல்லுங்கள். எவ்வளவு சுவையான பாயாசத்திற்காக என்னால் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது பலராமண்ணா. நீ பலராமா, நீ எதற்காக இங்கு இவ்வளவு தூரம் வந்தாய்? மாடுகள் தான் எங்களை கூப்பிட்டன. ஏய், நீதானே எங்களை கூப்பிட்டாய். இப்பொழுது ஏன் மௌனமாக இருக்கிறாய்? இங்கே பார், நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய்? நாங்கள் வந்துவிட்டோம். உங்களுக்கு பசிக்கின்றதா? ஏன் எங்களை அழைத்தாய்? ஆமாம், நீதானே என்னை அழைத்தது. இப்படித்தான்
ராமா, இதோ நான் வந்துவிட்டேன். இப்பொழுது பேசு. நந்தகோபரி, கண்ணனும் அவனுடைய நண்பர்களும் பசுக்களுக்கு உதவி புரிந்ததால் அனைத்து மாடுகளும் தன் கன்றுகளை நேசிப்பது போல் இவர்களையும் நேசிக்கின்றன. சித்தி, நீங்கள் உண்மைதான் சொன்னீர்கள். நீங்களும் இங்கே இருக்கிறீர்கள், நானும் இங்கேதான் இருக்கிறேன். பின் ஏன் நான் காத்திருக்க வேண்டும்? கொண்டு வாருங்கள் பாயாசத்தை. நான் கண்ணனுக்கு மட்டும் இப்பொழுது பாயாசத்தை பரிமாறினால் அவன் இறந்து விடுவான். கோகுலத்தில் மற்ற சிறுவர்கள் உயிர் தப்பி விடுவார்கள். பிறகு கிராமவாசிகளுக்கு என்னை பற்றி உண்மை தெரிந்துவிடும். இல்லை, நான் நிதானமாக இருக்க வேண்டும். அனைத்து குழந்தைகளின் மரணமும் ஒரு சேர நிகழ வேண்டும். கண்ணா, காத்திருப்பதின் பலன் மிகவும் இனிமையாக இருக்கும். உனது மற்ற தோழர்களும் வந்துவிடட்டும். பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இந்த சுவையான பாயாசத்தை சுவைக்கலாம். சித்தி இங்கே இருக்கும் வரையில் என்னால் பாயாசத்தை சாப்பிட முடியாது. சித்தியை இங்கிருந்து அகற்ற ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும். சித்தி, எனது தோழர்கள் இப்படியெல்லாம் வரமாட்டார்கள். நாம் அவர்களை போய்தான் அழைத்து வர வேண்டும். ஏன் ஏன் அழைக்க வேண்டும்? ஆம் சித்தி, அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனது தோழர்கள் மாடுகளை பார்த்தவுடன் எல்லாம் மறந்து விடுவார்கள். அவர்கள் இந்நேரம் பாயாசத்தை மறந்திருப்பார்கள். ஆனால் இந்த பாயாசம்... சித்தி, நான் இருக்கிறேனே, நான் இதை முடித்து விடுகிறேன். என்ன? இல்லை இல்லை, பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அவர்கள் வரவில்லை என்றால் உங்கள் விரதம் நிறைவேறாமல் போய்விடும். அதன் பின்பு உங்கள் இறைவன் உங்களிடம் முன்பை விட அதிகமாக கோபம் கொள்ள போகிறார். பிரபு, பசுக்கள் மற்ற சிறுவர்களை காப்பாற்றிவிட்டன. ஆனால் நந்தகுமாரர் பாயாச பாத்திரம் அவரது கையில். ஒருவேளை அவர் இந்த பூதனாவின் விஷம் கலந்த பாயாசத்தை அறிந்துவிட்டால் என்னவாகும்? பின் பரமாவதாரம் கிருஷ்ணருடைய நிலை என்ன? சித்தி சொன்னாலே அவள் செய்த இந்த பாயாசம் அம்மா ஊட்டிவிடும் வெண்ணெயை விட இது சுவையானது என்று. ஆனால் அம்மாவும் சொல்வாள், அவள் வழங்கும் வெண்ணெயை விட சுவையானது இந்த உலகத்திலேயே எதுவும் கிடையாது என்று. இப்பொழுது சோதித்தே ஆக வேண்டும். எனது அம்மா வழங்கும் வெண்ணெய் சுவையானதா அல்லது சித்தியின் இந்த பாயாசமா என்று. கோகுலவாசிகளே, வாருங்கள் புறப்படலாம். இச்சிறுவர்களை இந்த பசுக்களிடமே விட்டு செல்லலாம். குழந்தைகளே, நீங்கள் வீணாக நேரத்தை கடத்தி விட்டீர்கள். சரி, சீக்கிரம் வாருங்கள். பாயாசம் உண்ணும் சுபவேளை கடந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள். சித்தி, கண்ணன் சொல்லுவான், சாப்பிடுவதற்கு சுப நேரங்கள் எதுவும் இல்லை. பசிக்கும் போது சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் இந்த படை விருந்துக்கு சுபவேளை இருக்கிறதல்லவா? நீங்கள் இன்னும் தாமதப்படுத்தினால் பாயாசம் மாறிவிட போகிறது. அதன் பிறகு சுவையாக இருக்காது. வாருங்கள், உடனே வாருங்கள். வாருங்கள், செல்லலாம்.
வாருங்கள் வாருங்கள், விரைவாக வாருங்கள். சீக்கிரம் சீக்கிரமாக வாருங்கள். என்ன இது? கண்ணா 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 இருக்கிறாய் இருக்கிறாய் கண்ணா கண்ணா எங்கே இருக்கிறாய்? பாயசம் பாயசம் எங்கே? கண்ணா கண்ணா எங்கே இருக்கிறாய்? கண்ணா கண்ணா எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? கண்ணா கண்ணா இந்த கண்ணனின் ஆட்டம் முடிந்துவிட்டது. இனி மிச்சம் இருப்பது இவனின் தோழர்கள் மட்டும்தான். தேவகி, நீரில் விளையாடிக் கொண்டிருக்கிறாய். சரி, வெளியே வா. மகாராஜா, ஒரு முறை இங்கு வந்து பாருங்கள். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. குளிர்ந்த நீரின் சாரல், கலகலவென்று ஓடும் நீரின் ஓசை. ஒரு முறை வந்து பாருங்கள். தேவகி, போதும் விளையாட்டு, வெளியில் வா. இதோ பார், கானகத்தின் அரிதான கனிகளை கொண்டு வந்திருக்கிறேன். வா, இதை சாப்பிடு. சீக்கிரம் வா. நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டது போதாது, இன்னும் கொஞ்சம். நான் இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்றால் தாமே இங்கு வந்து உங்கள் கைகளால் ஊட்டிவிட வேண்டும். சரி, தேவகி ஒரு முறை கூறிவிட்டால் வசுதேவன் அவள் விருப்பத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். கண்ணா கண்ணா எழுந்தா கண்ணா கண்ணா என்னவாயிற்று? கண்ணா கண்ணா எழுந்திரு. கண்ணை திறந்து பார் கண்ணா. கண்ணா பார், கண்ணை திறந்து பார். தேவகி, 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 என்னவாயிற்று உனக்கு? தேவகி, கண்களை திறந்து பார். கண்ணா எழுந்திரு கண்ணா. கண்ணை திறந்து பார். கண்ணை திறந்து பார் கண்ணா. கண்ணை திறந்து பார். கண்ணா எழுந்திரு. தேவகி, கண்களை திறந்து பார். தேவகி, தேவகி, இப்பொழுது தேவகிக்கு என்னவாயிற்று? தேவகி, தேவகி, உனக்கு ஒன்றும் நேராது. உனக்கு ஒன்றும் நேர விட மாட்டேன். தேவகி, எழுந்திரு. தேவகி, தேவகி, கண்களை திற. கண்களை திறந்து பார். தேவகி,
மகாராஜா, இந்த கனி உண்மையாகவே அரிதானதுதான். ஏன் இப்படி தான் கவலையாக காணப்படுகிறீர்கள்? நான் விளையாட்டாக இதை செய்தேன். பலராமண்ணா, நான் விளையாட்டுக்காக இதை செய்தேன். அதாவது உறங்குவது போல் நடித்தேன். எழுந்திரு தேவகி, தேவகி எழுந்திரு. தேவகி, ஒரு முறை என்னிடம் சொல் உனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று. ஒரு முறை எழுந்து சொல் நீ உறங்குவது போல் பாசாங்க செய்கிறாய் என்று. இதோ பார் தேவகி, உனக்காக நான் அக்ரூரர் மூலமாக அதே அரிய கனியை வரவழைத்திருக்கிறேன். இந்த கனியை நீ மிகவும் விரும்பி உண்பாய தேவகி. இதோ இந்த கனியை வாங்கிக் கொள் தேவகி. தேவகி எழுந்திரு தேவகி. தேவகி எழுந்திரு. நீ ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் தேவகி? உன் பிள்ளை உன்னை இந்த நிலையில் பார்த்து என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் அவன் தாய்க்கு என்ன நேர்ந்தது என்று? எனக்காக வேண்டாம், உனது பிள்ளைக்காகவாவது எழுந்துவிடு தேவகி. உனது கண்களை திற தேவகி. சித்தி, உங்கள் பாயசம் அருமையாக இருந்தது. ஆனால் என் அம்மா வழங்கும் வெண்ணெயை விட சுவையானதல்ல. சித்தி, இனி எப்பொழுது பாயசம் சமைத்தாலும் என்னை அவசியம் அழைக்க வேண்டும். வயிறு நிறைய பாயசம் உண்டு உறங்கும் ஆனந்தம் இருக்கிறதே, அந்த அனுபவம் அற்புதமானது. கண்ணா, உனக்கு உன் தோழர்களின் ஆனந்தத்தை பற்றி சிந்தையே இல்லை அல்லவா? பாயாசம் முழுவதையும் நீயே சுவைத்து விட்டாயே. பலராமண்ணா, நான் உங்களுக்காக காத்து கொண்டுதான் இருந்தேன். காத்து கொண்டு இருந்தால் இந்த பாயாச பானை எப்படி காலியானது? தாமா, எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் இவ்வளவு தாமதிப்பீர்கள் என்று? காத்திருந்து காத்திருந்து பாயாச பானை தானே காலியாகிவிட்டது. போதும், பேசி சமாளித்தது போதும். நீ எப்பொழுதும் இப்படித்தான். இனி உன்னிடம் பேச மாட்டோம், விளையாடவும் வரமாட்டோம். கண்ணா, நீ தனியாகவே சாப்பிடு, தனியாகவே விளையாடு. இனி நாங்கள் உன் நண்பர்கள் இல்லை. அட மது, அட ஜீவக், டேய் தாமா, பலராமண்ணா, ஜீவக். நாராயண நாராயண. பிரபு, யாருடைய தரிசனத்துக்காக யுக யுகங்களாய் ரிஷி முனிவர்கள் கடுமையான தவம் மேற்கொள்கிறார்களோ, இன்று அந்த பரமவதாரத்திடம் அவரது தோழர்கள் கோபித்துக் கொண்டார்கள். நந்தகுமாரர் விஷம் கலந்த பாயாசம் உண்டு அவர்களது உயிரை காப்பாற்றினார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த பேருதவியை இந்த உலகமும் பார்க்கவில்லை, அவர்களது தோழர்களும் புரிந்து கொள்ளவில்லை. இது என்ன விந்தை பிரபு? தேவரிஷி, இது ஒன்றும் விந்தை அல்ல, இதுவே உண்மை. உலகின் இயல்பு இதுவே. உண்மையான மனிதர்கள் செய்யும் கடமையை இந்த உலகம் எப்பொழுதுமே தாமதமாகவே அறியும், புரிந்து கொள்ளும். ஏனெனில் மக்களுடைய மனதில் பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் மனோபாவம் அழிந்துவிட்டது. ஆதலாலேயே மற்றவர்கள் செய்யும் தூய்மையான அன்பையும் சந்தேகிக்கின்றனர். இதன் காரணமாக மனிதர்களுக்கிடையே அன்பும் நல்நம்பிக்கையும் அழிந்து போகின்றன. இந்த உலகம் உறவுகளோடு பரஸ்பரம் சந்தேகிக்கும் இந்த விஷயத்தை முறிப்பதற்காகத்தான் கிருஷ்ணருடைய அவதாரமே உண்டானது. ஆனால் பிரபு, காலக்கூட விஷத்தை கண்ணன் அருந்தினாரே, அதனால் பாதிப்பு எதுவும் நிகழவில்லையே. தேவி, இவ்வுலகில் விஷம் என்று ஏதும் இல்லை, அமிர்தம் என்றும் ஏதும் இல்லை. அதாவது மனிதன் எந்த மனநிலையில் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த பொருள்
அதே எண்ணத்தின் தன்மையை அடைகிறது. கண்ணன் அந்த விஷத்தை பாயசமாகவே ஏற்றார். அவர் கூறியதை கேட்டீர்களா? பாயசம் சுவையாக உள்ளதா? பிரபு, சுவையான பாயசத்தில் இந்த உலகத்திலே கொடுமையான விஷம் கலந்திருந்தது. ஆனால் கண்ணன் மீது அது பாதிப்பு ஏற்படுத்தவில்லையே. இது எப்படி சாத்தியம் பிரபு? தேவி, மனிதன் சுயநலமின்றி தன்னுடைய கடமையை செய்யும் போது இறைவன் அவனுக்கு துணையாக எப்போதும் நிற்பார்.